ஃபஸ்ட்டு சீட்டே வந்து பிடிச்சிட்டேன். இன்னொரு 5 மினிட்ஸில் நம்மளுடைய க்ரூஸ் ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. போக போகிறோம். பஸ் ஸ்டாப்புங்க. வெறும் 20 ரூபா தாங்க டிக்கெட்டு. இங்கேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவலு. கரெக்டாக 3 o'clock நம்ம அந்த சர்ச்சில் போய் ரீச் ஆகிடுவோமா. போகிற வழியில் வியூ மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையால இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலங்க. கொஞ்சம் தூரத்துலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எதை கவர் பண்ணுறதுனே தெரியல. சுற்றி அவ்வளோ அழகாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. என்ன கடை இளநீர் விற்கிறாங்களோ. அடுத்த ஸ்டாப் வந்துடுச்சு. இப்போதாங்க 1 hour ட்ராவல் பண்ணிருக்கு. இன்னும் நான் போய் ரீச் ஆகி இன்னும் 1 hour இருக்குது. செம்ம விஷுவல் ட்ரீட். எங்கே திரும்பினாலும் அப்படியே ஃபுல்லாக போட்டிங்கு வேறு மாதிரி இருக்குங்க. கேரளா டூர் அப்படி இருக்குங்க.
அதுதாங்க நம்ம போட்டு. இன்னும் ஒரு 5 மினிட்ல ரீச் ஆகிடுவேன். நம்ம கேப்டன்லாம் வந்து சாய் பிரேக்கு அப்படின்ட்டு போயிருக்காங்க. ஒரு 5 மினிட்ல வந்துடுவாங்களாம். இங்கேருந்து பார்க்கும் போதே எப்படி இருக்குது பாருங்களேன். என்னங்க கேரளா இப்படி இருக்குது, சான்ஸே இல்லைங்க. அதுக்கு ஒரு புது வார்த்தை தாங்க கண்டுபிடிக்கணும் கேரளாவுக்கு. அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. ஸோ ஃபைனலி இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பிளேஸுக்கு இவ்வளோ சூப்பராக தெரியுமாங்க. வந்து ஒரு 2 hours ஜேர்னி அவ்வளோ செம்மையாக இருந்ததுங்க. அந்த போட் ரைடு வேறு மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுது, அந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நானும் உள்ளே போயிட்டு சர்ச் பார்த்துட்டு பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வரேன். வந்திருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுதா. 1 2 3ன்றதுக்குள்ளே ஜெஸ்ஸி ஒன்று திரும்பி பாப்பா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஸ்பாட்டுங்க இது. டிவியில் வந்து அங்கேருந்து தான் போட்டில் வந்து த்ரிஷாவை அப்படியே இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் கூப்பிட்டு வருவாங்களா. இந்த சீனுமே செம்மையாக இருக்குங்க. இங்கேருந்து கிளம்ப மனசே இல்லைங்க. ஏன்னா வந்து விடிவியோட பயங்கரமான ஒரு பைத்தியம் நான் அந்த படத்தோட. ஸோ அதனால் இங்கே வந்தோடனே எனக்கு அந்த படத்தோட சீன்ஸ் எல்லாமே அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. வேறு லெவலுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆலப்பிலே இது ரொம்ப ஓல்டஸ்ட்டு சர்ச் வேறையும். அது செம்மையாக செலக்ட் பண்ணியிருக்காப்புல நம்ம ஜிவிஎம் ஸ்பாட்டை. அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் தண்ணி, சர்ச் உள்ளேயுமே போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. எங்கே திரும்பாங்க நாங்கள் இப்போ இருக்கேன், அப்படியே ஆப்போசிட் சர்ச்சில் வந்து நம்ம அண்ணன் கூட வந்து அப்படியே ஒரு மினி போட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம சர்ச் அங்கே தான் இருக்குது, விடிவி சர்ச்சு. எல்லாரையும் கொண்டு காணிக்கோ, காணிக்கோ. இவ்வளோ தமிழ் படம் எடுத்தோம். என்ன தமிழ் படம்? படம் தெரிஞ்சிருக்கு. என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க இல்லை. தனியாக வந்தாலும் ஒர்த்து ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதாங்க. மொத்தம் ஒரு 5 days ட்ரிப்பு முடிச்சிட்டேன்.